ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் எடுத்துருங்க. அதில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிருங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிருங்க. TNPDS அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஹோம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 5 செகண்ட். இதுதான் அதனுடைய பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா முகப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, பயனாளர் நுழைவுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ரேஷன் அட்டையோட மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோ அந்த ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை ஃபஸ்ட்டு இதில் டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. இந்த கேப்சாயை இதில் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் எல்லாமே டைப் பண்ணிவிட்டேன். இதில் பதிவு செய் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுடைய பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 7 இலக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 300 செகண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. எனக்கு ஓடிபி வந்துட்டு நான் அதை டைப் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். நமக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. பதிவு செஞ்சு கொடுத்தோம்னா ஓகே, நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேஷன் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க, அரட்டை பிறழ்வுகள் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வலது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, புதிய கோரிக்கைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், சேவையை தேர்வு செய்யன்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, மொபைல் எண் மாற்றம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா தற்போது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் டைப் பண்ணி மொபைல் எண்ணை சரி பார்க்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மொபைல் எண்ணை டைப் பண்ணிவிட்டேன். இதில் மொபைல் எண்ணை சரி பார்க்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது, பயனாளி எண் மொபைல் எண் வெற்றிகரமாக சரி பார்க்கப்பட்டன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. அதுக்கு பக்கத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மொபைல் எண்ணை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தல்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பதிவு செய் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு உடனடியாட்டு சப்மிட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகி வித்தின் செகண்டுக்குள்ள சில டைம் உங்களுடைய புதிய மொபைல் எண் ஆட் ஆகும். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளாலே உங்களுடைய பழைய மொபைல் எண் மாறி புதிய மொபைல் எண் ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.